Dear students and friends, greetings to every one of you. In the video digital computer fundamentals அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டில் நம்பர் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். There are 4 types of number systems. மொத்தம் 4 நம்பர் சிஸ்டம் இருக்குது. ஒன்று டெசிமல் நம்பர் சிஸ்டம், பைனரி நம்பர் சிஸ்டம், ஆக்டல் நம்பர் சிஸ்டம், தென் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். இந்த டெசிமல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ டோட்டலாக 10 நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த ரேடிக்ஸ் த பேஸ் ஆஃப் த நம்பர் சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். டெசிமல் நம்பர் 156.86 156.86 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த 10ங்கிறது தான் இந்த ரேடிக்ஸ். இப்போ ஜென்ரலாக நம்ம இந்த ரேடிக்ஸை நம்ம எழுதுறதில்ல. ஏன் அப்படின்னா பொதுவாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸில் நம்ம என்னது நம்பர் சிஸ்டம் டெசிமலாக இருக்கிறதுனால இதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக 10 அப்படின்னு சொல்லி இந்த பேஸை நம்ம எழுதுறது இல்லை. அப்போது பேஸ் எழுதலை அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர்ஸ் என்னது பை டிஃபால்ட்டாக நம்ம டெசிமல் நம்பராக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இந்த 156 இந்த 0.86ங்கிற நம்பர் எப்படி வந்தது அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் த டிஜிட்ஸ். பிளேஸ் வேல்யூங்கிறது என்னென்னா இங்கே 6 அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் 1வது இடத்துல இருக்குது. அதாவது 1, 10, 100 அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அந்த பிளேஸ் வேல்யூ. இந்த 1, 10, 100ங்கிறது எப்படி வருது அப்படின்னு சொன்னால் பவர்ஸ் ஆஃப் 10ல் வருது. எப்படி இது என்னென்னு கேட்டிங்கன்னா 1ங்கிறது என்னென்னா 10 பவர் 0. அதேமாதிரி 10ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா 10 பவர் 1. அதே மாதிரி 100ங்கிறது என்னென்னா 10 பவர் 2. அப்போ எனிதிங் பவர் 0 அது 1. எனிதிங் பவர் 0 1. இது 10 பவர் 1 தட் இஸ் 10. 10 பவர் 2ங்கிறது 100. இப்போ அடுத்த டிஜிட் இங்கே இருந்ததுன்னு சொன்னால் 10 பவர் 3 அது 1000 இருக்கும். நமக்கு தெரியும் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம் அப்படிங்கிறது என்னது இந்த பிளேஸ் வேல்யூன்னு நம்ம சொல்கிறது. அதே மாதிரி டெசிமல் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 பவர் -1 இந்த 8ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 பவர் -1 அந்த இதனுடைய பிளேஸ் வேல்யூ. அதே மாதிரி 6ங்கிறது 10 பவர் -2 அப்படிங்கிற அந்த பிளேஸ் வேல்யூ. அதனோட பிளேஸ் வேல்யூ 10 பவர் -2. அப்போது இந்த 156ங்கிற நம்பர் எப்படி கம்போஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் 1 × 100 + 5 × 10 + 6 × 1. இப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு 156 கிடைக்குது. அதே மாதிரி 8னுடைய பிளேஸ் வேல்யூ 10 பவர் -1 அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இட் இஸ் நத்திங் பட் 1/10 அர்த்தம். சரியா? 1/10. ஸோ இதோட என்ன பண்ணோம் 8ஐ மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் வேல்யூ வில் கெட் வேல்யூ தட் இஸ் 0.8 ப்ளஸ் அடுத்த டிஜிட்டு 6. ஸோ 6ஓட இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸ் வேல்யூ 10 பவர் -2. 10 பவர் -2ங்கிறத எப்படி எழுதுவோம்னா 1/100ன்னு எழுதுவோம். அப்போ 6/100 அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.06. இப்போ இந்த 0.06ஐயும் இந்த 0.8ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்குது 0.86. ஸோ இந்த 86 தான் இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு த டெசிமல் நம்பர்ஸ் ஆர் கம்போஸ்ட். அப்போது இந்த ஒவ்வொரு டிஜிட்டுக்குமே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய அந்த பிளேஸ் வேல்யூ இருக்குது. அது நமக்கு தெரியணும். இது டெசிமல் நம்பர்ஸ் நம்ம நார்மல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது. பட் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர்ஸ் கேன் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் பைனரி நம்பர்ஸ். கம்ப்யூட்டருக்கு என்ன புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைனரி நம்பர் தான் புரியும். அப்போ எதை கொடுத்தாலுமே அது பைனரியில் தான் ஸ்டோர் ஆகும், பைனரியில் தான் ப்ராசஸ் ஆகும். அப்போ நம்ம கொடுக்குறது கேரக்டராக இருக்கலாம், அல்ஃபபெட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்பர்ஸாக இருக்கலாம். பட் எல்லாமே கம்ப்யூட்டர் மெமரியில் ஸ்டோர் ஆகிறது என்னமோ பைனரியில் தான் ஸ்டோர் ஆகும். அப்போது பைனரி நம்பர்ஸ்னு எடுத்துட்டோம்னா 2 நம்பர் தான். என்ன? ஒன்று 0, இன்னொன்று 1. அப்போ அதனுடைய
ரேடிக்ஸ் ஆஃப் த நம்பர் சிஸ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது அதான் ரேடிக்ஸ். எப்படி டெசிமலில் 0 to 9 10 நம்பர்ஸ் இருந்ததோ 10 ரேடிக்ஸாக இருக்கோ, அதே மாதிரி பைனரி நம்பரை பொறுத்த வரைக்கும் ரேடிக்ஸ் வந்து 2. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், 101.110. இங்கே என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டில் இங்கே எண்டில் 2 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இது பண்ணாதான் இது பைனரி நம்பர் அப்படிங்கிறது தெரியும். இதை கண்டிப்பாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இதை பண்ணலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம், இது வந்து ஒரு டெசிமல் நம்பராக நம்ம எடுத்துக்குவோம். எந்த நம்பருக்கும் நம்ம இந்த ரேடிக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணலையோ அது பை டிஃபால்ட்டு டெசிமல் நம்பர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இது வந்து இன்டீஜர் பார்ட், இது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட். இப்போ பாருங்கள், ஒரு இன்வேலிட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது இன்வேலிட். ஒய் இட் இஸ் இன்வேலிட் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னது, 112ன்னு வந்திருக்கு. 2 வரக்கூடாது. பைனரியை பொறுத்த வரைக்கும் 2 டிஜிட் தான், 2 பிட்டு தான் மாறி மாறி வரும். என்ன, 1 0 இருக்கணும், இல்லைன்னா 1 இருக்கணும். அப்போ இது வந்து இன்வேலிட். இப்போ இன்னொரு வேல்யூ எழுதுகிறேன் பாருங்கள், இது வந்து பைனரி நம்பர் தான், இது பைனரி நம்பர் தான். ஆனால் நம்ம வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலை இது பைனரி நம்பர்னு. அப்போ இது வந்து இன்வேலிட். இது வந்து டெசிமல் நம்பராக எடுத்துக்கும். நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டம், தட் இஸ் ஆக்டல் நம்பர் சிஸ்டம். ஆக்டல் நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் டோட்டலாக நமக்கு வந்து 8 நம்பர் தான். என்ன, 0லேருந்து ஆரம்பித்து 7. ஸோ அதுதான் வந்து ரேடிக்ஸ் ஆஃப் த நம்பர் சிஸ்டம், தட் இஸ் 8. பேஸ் ஆஃப் த நம்பர் சிஸ்டம் வந்து 8. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், 10.11. இந்த நம்பர் வந்து இது உள்ளார இருக்கிறது என்னமோ பைனரி தான். ஆனால் நான் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்கள் 8ன்னு சொல்லி நம்ம பேஸ் கொடுத்ததுனால இட் இஸ் அ ஆக்டல் நம்பர். இட் இஸ் அ வேலிட் ஆக்டல் நம்பர். அதே மாதிரி பாருங்கள், 786.12 இங்கே என்ன கொடுத்துருக்கேன், 8ன்னு ரேடிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ வேலிட் ஆக்டல் நம்பர். இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்டல் நம்பர் கிடையாது. ஏன் இது ஆக்டல் நம்பர் இல்லை, ஏன் அப்படின்னு கேட்டால் 72.18 அப்படின்னு வந்திருக்கு. இந்த 8ங்கிற நம்பர் இங்கே வரக்கூடாது. என்ன, நமக்கு அலௌடு டிஜிட்ஸ் வந்து என்ன, அலௌட் டிஜிட்ஸ் 0 to 7 தான். அப்போ இங்கே 8ங்கிறத நம்பர் இங்கே வரக்கூடாது. அதனால் இது இன்வேலிட். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், 71.232 எல்லாம் கரெக்ட் தான், 0லேருந்து 7 இருக்குது. ஆனால் ரேடிக்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், 10ன்னு கொடுத்ததுனால திஸ் இஸ் ஆல்சோ எ இன்வேலிட் ஆக்டல் நம்பர். அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். அடுத்தது 0 to 9, அதுக்கப்புறம் A to F, இது எல்லாம் சேர்ந்தது தான் ஹெக்ஸாடெசிமல். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 நம்பர் இருக்கும் அதில். அதனால் 16 இஸ் த ரேடிக்ஸ் ஆஃப் த நம்பர் சிஸ்டம் ஆஃப் ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டத்தினுடைய ரேடிக்ஸ் வந்து 16. இங்கே பாருங்கள், வேலிட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். 123.14 இது வந்து வேலிடு. அதே மாதிரி 1FA.2B இதுவும் வேலிடு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து எல்லாம் ஆல்ஃபபெட்ஸாகவே வருது. அப்பா டாட் பாபான்னு வந்திருக்கு. இது வந்து என்னது, இதுவும் வேலிடு தான். உள்ளார இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனரி நம்பர் 101.11. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 16 நம்ம கொடுத்ததுனால திஸ் இஸ் ஆல்சோ ஏ வேலிட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இப்போ இன்வேலிட் பாருங்கள், இங்கே 125.AKன்னு கொடுத்துருக்கேன். கேங்கிறது வந்து இங்கே வந்து என்னது ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த A to Fங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, 10 அப்படிங்கிறது A, 11 அப்படிங்கிறது B, 12 அப்படிங்கிறது C, 13 அப்படிங்கிறது D, 14னா E, அதே மாதிரி 15ங்கிறது F. இந்த 10 to 15 தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், A to Fன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் வந்து 0 to 9 10 நம்பர். அதே மாதிரி A to Fல ஒரு 6 நம்பர் இருக்குது. சரியா, அதை சேர்த்து வந்து என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து 16 அப்படின்னு சொல்லி வருது. மீதி 9 டிஜிட் இங்கே இருக்குது. ஸோ 16 டோட்டலாக. இது பாருங்கள், உள்ளார இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பைனரி. ஆனால் இதோட ரேடிக்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம், 8ன்னு கொடுத்துருக்கோம். அப்போது இது வந்து இன்வேலிட். அதே மாதிரி இது வந்து இன்வேலிட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஏன், ஒய் பாருங்கள், இங்கே வந்து நம்ம ரேடிக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணலை. இந்த ரேடிக்ஸ் இல்லாதனால this number will be considered as decimal number. இது decimal நம்பராக தான் கன்சிடர் பண்ண முடியும். ஏன், ரேடிக்ஸ் இல்லாதனால. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ இன்வேலிட்
ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்பர் சிஸ்டம்னா என்னென்ன நம்பர் சிஸ்டம் இருக்குது. மொத்தம் 4 நம்பர் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து டெசிமல், இன்னொன்று வந்து பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஹியூமன் யூஸ் பண்ணக்கூடியது, நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, நார்மல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம். ஸோ ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் இது ரெண்டும் வந்து காம்பேக்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைனரி நம்பர்ஸை எப்படி கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணும்போது வேறு மெத்தடில் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்காக உண்டான மெத்தட்ஸ் தான் இந்த ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். ஸோ இதனோட ரேடிக்ஸ் வந்து பார்த்தோம். ஆக்டல் டெசிமல் நம்பருக்கு ரேடிக்ஸ் வந்து 10, பைனரிக்கு ரேடிக்ஸ் 2, ஆக்டலுக்கு ரேடிக்ஸ் வந்து 8, அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமலுக்கு ரேடிக்ஸ் வந்து 16. இதுக்கு வேலிட் அண்ட் இன்வேலிட் எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். I hope you understood. In my next video we will see அதாவது வந்து எப்படி ஒரு நம்பர் சிஸ்டத்துலேருந்து இன்னொரு நம்பர் சிஸ்டத்துக்கு இந்த நம்பர்ஸை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.